இந்திய டி20 கிரிக்கெட் அணியுடைய புதிய கேப்டனாக நட்சத்திர பேட்ஸ்மேன் ஸ்ரேயஸ் ஐயர் நியமிக்கப்பட உள்ளதாக நமக்கு தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து தகவல் வெளியாகியிருக்கு. 2026 மார்ச் மாதத்துல நடைபெற்ற டி20 உலகக்கோப்பை தொடர்ல இந்திய அணி சாம்பியன்ஸ் பட்டம் வென்ற போதிலுமே கேப்டன் பொறுப்புல இருந்த சூரியகுமார் யாதவ் நீக்கப்பட உள்ளதாக தெரியுது. சமீப காலமாகவே சூரியகுமார் யாதவ் தொடர்ந்து ரன்களை குவிக்க முடியாமல் திணறி கொண்டும் இருக்காரு. அவருடைய பேட்டிங் திறன் மற்றும் இந்திய அணியுடைய எதிர்காலத்தை கருத்துல கொண்டு அவரை கேப்டன் பதவியில இருந்து நீக்க பிசிசிஐ முடிவு பண்ணியிருக்காங்களா. மேலும் இனி வரும் தொடர்களுக்கான இந்திய அணியில அவர் தேர்வு செய்யப்பட வாய்ப்பில்லை அப்படின்னுமே சொல்லப்படுது. டி20 போட்டிகள்ல சூரியகுமார் விளையாடிய 4வது பேட்டிங் வரிசையில இனி ஸ்ரேயாஸ் ஐயர் களமிறங்குவார் அப்படின்ற தகவலுமே வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்துக்கு எதிரான டி20 தொடர்கள்ல இந்திய அணியுடைய கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயர் நியமிக்கப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க. இந்த தொடர்கள்ல மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய நட்சத்திர வீரரான திலக் வர்மா துணை கேப்டனாக நியமிக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுது. டி20 உலகக்கோப்பையில துணை கேப்டனாக இருந்த ஆல்ரவுண்டர் அக்சர் பட்டேல் இந்த முறை கேப்டன் பொறுப்புக்கு பரிசீலிக்கப்படவில்லை. இந்திய அணியுடைய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் சஞ்சு சாம்சனை கேப்டனாக நியமிக்க ஆர்வம் காட்டிட்டும் இருக்காரா. சஞ்சுவா இல்ல ஸ்ரேயஸ் ஐயரா அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிகப்படியானோர் ஸ்ரேயஸ் ஐயர் பக்கம் திரும்புவதால ஸ்ரேயஸ் ஐயர் டி20 கேப்டனாக அமைய அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கா. உங்களுடைய சாய்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.